உலகத்துல எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினாங்க, ரப்ப அறிமுகப்படுத்த இல்ல. உலகத்துல எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறாங்க, நபி அறிமுகப்படுத்த இல்ல. எல்லாத்தையும் மார்க்கெட் பண்றாங்க. தயாரிக்கிற சாமான்களை கல்ல இங்க எடுத்து நாங்க சிங்கப்பூர் போகணுமா, பேங்காக்கு போகணுமா, அமெரிக்காவுக்கு போகணுமா, லண்டனுக்கு போகணுமா, அங்கெல்லாம் கொண்டு போய் நாங்க விற்க யோசிக்கிறோம். எங்க துணியால கொண்டு போய் விற்கிறோம். ஒரு கல்லு வியாபாரி அப்படி யோசிக்கிறார். ஒரு கரண்டிய தயாரிக்கிறவர் அவர் யோசிக்கிறார், ஏன் நான் தயாரிக்கிற கரண்டி முழு உலகத்துடைய வீட்டிலையும் இருக்கிறோம். நான் இந்த ரப்ப முழு உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் என்ற கவலைகளுக்கு இந்த வரை. அதுதான் நபியுடைய கவலை. நபிக்கு சொன்னது அதுதான். நபியுடைய 24 வருஷத்துடைய கவலை ராவ் கவலை அதுதான். சல்லிய சம்பாதிக்கிறது அல்ல. மாலிஹாதர் ரசூல் யாக்குலு தஆம வ யம்ஷி ஃபில் அஸ்வாக். அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான். அந்த குறைஷி காஃபிர்கள் கேட்டாங்க, இவருக்கு என்ன பிடிச்சிருக்கு? கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, இவர் இந்த ரசூலுக்கு என்ன பிடிச்சிருக்கு? பஜார்ல சுத்துறாரு, சாப்பிடுறாரு, பஜார் வழியை சுத்தி கொண்டிருக்கிறார். பஜார் வழியை சுத்துவது என்னத்துக்கு? யா அய்யுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூ. ஏ மனிதர்களே, அல்லாஹ்வை ஏற்று செல்லுங்க, வெற்றி பெறுவீங்க. நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கோங்க, வெற்றி பெறுவீங்க. இதுக்கு தான் பஜார்ல அலைஞ்சதை ஒழிய வேற நோக்கத்தோடு அல்ல. நாங்க அலைதே வேற நோக்கத்தோட. எங்களோட நோக்கமும் நபியுடைய நியத்தும் ஒன்றாகணும். நபியுடைய கவலை எங்கட கவலையாகணும். நபியுடைய வேலை எங்கட வேலையாகணும். இன்னைக்கு எங்கட குர்ஆன், ஹதீஸ், விளக்கங்கள், பயான்கள் எல்லாம் எங்களுக்குள்ளதான். எங்கட ஒரு பயான் கேட்டு கேட்டு புளிச்சு இன்றைக்கு பயான்ல குறை காண்றாங்க. அப்ப எந்த தேவைக்கு பெரிய ஒரு கூட்டம் இந்த நாட்டுல 2 கோடி மக்கள் கலிமா இல்லாம இருக்கிறாங்க, தடமாறி கொண்டிருக்கிறாங்க, திசை தெரியாம போய் கொண்டிருக்கிறாங்க. படைச்சவனை விட்டுட்டு படைப்பினங்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்க ரப்ப என்று நினைச்சு கொண்டுதான் அவங்க வணங்குறதெல்லாம் வணங்குறாங்க. அவங்க எதெல்லாம் வணங்குறாங்களோ அதையெல்லாம் ரப்ப என்று நினைச்சு கொண்டுதான் வணங்குறாங்க. தெரியும் அவங்களுக்கு, நாங்க சொல்லிக் கொடுக்க இல்லை. அதைத்தான் குர்ஆன்ல கேட்கிறான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும் ஃபதுஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் ஸாதிகீன். நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு யாரையெல்லாம் அழைச்சு கொண்டு வணங்கி கொண்டு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் உங்களைய போல அடியார்கள் தான். அல்லாஹ் விட்டுட்டு நீங்க வணங்குற எதெல்லாம் வணங்குறீங்களோ அதெல்லாம் மஹ்லூக், அவங்க எல்லாம் உங்களைய போல உள்ள அடியார்கள். ஏழும் என்றா அழைச்சி பாருங்களே, அவங்க உங்களுக்கு பதில் தாராங்களா அப்படி கேட்கிறான். அதுக்கு பின்னால சொல்றான், அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா. நீங்க வணங்குற இந்த சிலைகளுக்கு நடக்கிற கால் இருக்கான்னு கேட்கிறான். நடக்கிற கால். அம்லஹும் ஐதின் யப்ஷூன பிஹா. பிடிக்கிற கை இருக்கா? அம்லஹும் ஐயுன் யுப்சிரூன பிஹா. பார்க்கிற கண் இருக்கா? அம்லஹும் ஆஸானுன் யஸ்மஊன பிஹா. கேட்கிற காது இருக்கா? இது நான் கேட்கிற கேள்வி இல்ல, அல்லாஹ் கேட்கிறது. ரப்பு கேட்கிறான், முழு மனிதர்களையும் பார்த்து கேட்கிறான். குர்ஆனுடைய ஆயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆயத்துகள் கேட்டுப்படுறது குறவே. இந்த ஆயத்துகள் நாங்க பயான்ல கேட்டுறது குறவு. இப்படி ஒரு ஆயத்து குர்ஆன்ல இருக்கிறான்னு கேட்கிறவங்க இப்பாங்க. இன்றைக்கு தானே முதல் தடவை கேள்விப்படுறேன். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் அடியானோட பேசுறான். யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதீ خلقك فسواك فعدلك في أي سورة ما شاء ركبك. ஏ மனிதா, மனிதா என்றா 800 கோடியை பார்த்து தான் கேட்கிறார். உன்னை எது ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன்? நீ எதை கண்டு ஏமாந்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன போறாய்? நீ யாரை வணங்குறாய்? யாருக்கிட்ட கஷ்டத்தை கவலையை சொல்றாய்? உன்னை படைச்சவன், உன்னை உருவாக்கினவன், உனக்கு அழகான உருவத்தை தந்தவன், இந்த அழகான உறுப்புகளை தந்தவன் நான் இருக்க என்னை விட்டுட்டு எங்க போறாய்? வா என் பக்கம். அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்க என்றான் அல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து ஓடுங்க. அவன் தான் உங்களை படைத்தான், அவன் தான் பரிபாலிக்கிறான், அவன் தான் பாதுகாக்கிறான், அவன் தான் உணவளிக்கிறான், அவன் தான் உங்களுக்கு வெற்றியை, தோல்வியை, சந்தோஷத்தை, கவலையை, ஹயாத்தை, மௌத்தை சகலதையும் செய்யக்கூடியவன் அவன். நான் தான். அதனால என்னைய வணங்க அடியானே, என்னைய விட்டுட்டு நீ எங்க போறாய்?
எவ்வளவு இறக்கமா அல்லாஹ் அடியான பேசுறான். இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளை இந்த மக்களுக்கு ஓதி காட்டணுமா இல்லையா? மனித உற்பத்தியை பத்தி சொல்றான். உன்னை உண்டாக்கினவன் நான். நீ சூரியனோட ஒளி சுடர்கள்ல, மலை துளிகள்ல, சாப்பாட்டுல எல்லாம் இருந்தாய். அதுவரை உருவாக்கினவன் நான். நீ சாப்பிட்டதுக்கு பின்னால அதை ரத்தமாக்கினவன் நான், அதை இந்திரியமாக்கினவன் நான். அந்த இந்திரியத்தை உள்ள தாயுடைய கற்பறையில தங்க வச்சவன் நான். ثم جعلناه نطفة في قرار مكين. அந்த இந்திரியத்தை இரத்த கட்டியாக மாற்றினது நான். அந்த இரத்த கட்டியை சதக்கட்டியாக மாற்றினது நான். அந்த சதக்கட்டியில எலும்புகளை உருவாக்கினவன் நான். فكسونا العظام لحما. எலும்புக்கு மேலால சதைகளை உருவாக்கினவன் நான். ثم انشأناه خلقا آخر. அந்த உடலுக்கு உயிரை கொடுத்தவன் நான். உன்னுடைய தாயுடைய வைக்கிறது வெளியாக்கினவன் நான். நான் தான் உண்ட ரப்பு. நீ எங்க யார வணங்குறாய்? உனக்கு புத்தி விளப்பம், உனக்கு பகுத்தறிவு வந்ததுக்கு பின்னால உன் கை கால்ப வேலை செய்து, உன் மூளை வேலை செய்து, உனக்கு விளப்பம் வந்ததுக்கு பின்னால நீ என்னைய விட்டுட்டு உன் கையாலே எதையோ தயாரிச்சு வணங்குறாய். இந்த ஆயத்து, இது குர்ஆன் ஆயத்து முழுக்க முழுக்க. இதுவரை நாங்களும் விளங்கி நீங்க யாவரி உங்களோட பர்சனலா தனிப்பட்ட முறையில இன்ஃபிராதியாக பலவுறீங்களே அந்த மக்களுக்கு சொல்லணும். பயப்பட தேவையில்லை. நீங்க பலவுறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில தாராளமா தாவத் கொடுக்கலாம். அது யாரும் தடுக்க இல்லை. இன்ஃபிராதி தாவத் தான் அசல். இன்ஃபிராதி தாவத்தில தனிப்பட்ட முறையில நாங்க சந்திக்கிறோமே, தனிப்பட்ட முறையில் அவங்களோட வியாபாரம் பேசல் வேண்டாம், டீல் பேசல் வேண்டாம், எல்லா ஜாய் பேச்சையும் பேசல் வேண்டாம். ரப்ப மட்டும் பேச பயமா? அதுக்கு மட்டும் வெக்கமா? அது எங்கேருந்து வந்த வெக்கம்? எங்கேருந்து வந்த பயம்? ஷைத்தான் பயம், ஷைத்தான் போட்ட பயம். தெளிவா சொல்றேன். அதனால கண்ணியமான சகோதரர்கள், எங்கட வேலை இதுதான். இந்த உம்மத்து ரசூலுல்லாஹ்வுக்கு பதிலா வந்த உம்மத். இது உம்மத்தே மபூஸா, நபிக்கு பதிலாகத்தான் இருக்கு.